வணக்கம். நாம இன்னைக்கு இடங்கழி நாயனார் அப்படிங்கிற ஒரு சிவனடியாரான நாயனாரை பற்றி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஆய்வேளிர் அப்படிங்கிற ஒரு குலத்துல தோன்றினவர் இந்த நாயனார். எனக்கு அது புரியவே இல்லை, ஆய்வேளிர்னா என்னன்னு. அகத்தியருடைய தலைமையில தென்னகத்துக்கு இந்த ஆய்வேளிங்கிறவங்க வந்ததா சொல்லப்படுது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மகாபாரதம், குருஷேத்திர போர் எல்லாம் முடிஞ்சு அவர் தான் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி விண்ணுலகம் போறதுக்கான வேலையில இருக்கும்போது ஒரு கானகத்துல மரத்தடியில படுத்திருந்திருக்காரு. அப்ப ஒரு வேடன் அவருடைய செக்கச்சி அந்த பாதத்தை மரத்துக்கு பின்புறம் இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு அது ஏதோ ஒரு பறவையோ விலங்கோன்னு அம்பெய்ததாகவும், அதனால கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மண்ணுலக வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு வானகம் போனதாக கதை படிச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் கூட இவர் இந்த குருஷேத்திர போர் முடிஞ்சு பூமியில இருக்கும்போது இந்த கம்சன் சின்ன வயசுல அவர் வதம் செஞ்சார் இல்லையா, அவருடைய தாய் மாமன் கம்சன். அந்த கம்சனுடைய உறவினன், நெருங்கிய உறவினன், கம்சனை கொன்றதுக்காக அடிக்கடி படையெடுத்து வர்றான் கிருஷ்ணர் வாழ்ற இடத்துக்கு. ஒவ்வொரு தடவையும் போர்ல தோற்று ஓடும். போர் தொடுத்து வர்றான், அப்புறம் தோற்று போனதும் ஓடிடுறான், திரும்ப வர்றான். இப்படியே இருக்கிறதுனால இந்த யாதவர் குலம் குறைய தொடங்கிருச்சு. எண்ணிக்கைகள் யாதவர் குலத்தோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் போர்ல இறந்துடுறாங்க. அதனாலயோ என்னவோ அகத்தியர் தலைமையில அந்த யாதவ குலத்தோர் தென்னகம் வந்ததாக சொல்றாங்க. தென்னகம் வந்ததாக. அப்ப துவாரகை கிருஷ்ணர் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக துவாரகை என்கிற ஒரு நகரத்தையே நிர்மாணிச்சு கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அந்த துவாரகைய கடலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி அகத்திய தலைமையில தென்னகம் அந்த யாதவ குலத்தை ஆய்வேளிர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆய்னா ஆயர் அப்படிங்கிறதோட சுருக்கம்னு கொள்ளலாம். வேளியர்னா என்னன்னு தெரியல. அந்த இதுல அந்த மரபுல வந்தவர் தான் இந்த இடங்கழி நாயனார். சிதம்பரத்தை கனக சபைன்னு சொல்லுவாங்க. தங்கத்தால வேயப்பட்ட கூரை இருக்கு அங்கே, அதனால அத கனக சபைன்னு சொல்லுவாங்க. கனகம்னா தங்கம். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தவர்னு சொல்றாங்க இந்த இடங்கழி நாயனார். இவர் தன்னுடைய அந்த ஆய்வேளிர் குலத்துக்கு அரசனாக விளங்கியிருக்கார். ஒரு குறுநில மன்னனாக, சக்கரவர்த்தி, மாமன்னன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இந்த குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. அந்த நாட்டுக்கு யாரை அரசனா நியமிக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த சக்கரவர்த்தியுடைய வேலை. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, துரியோதனன் அங்கதேசத்துக்கு அரசனா கர்ணனை நியமிக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம். அவன் என்னுடைய தோழன் தேரோட்டியோட மகனா இருந்தா என்ன, சத்திரியனா இதுதான் இருக்கணுமா, அவனும் அரசன் சொல்லிட்டு தன்னுடைய தோழனுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக அங்கதேசத்துக்கு அரசனா நியமிக்கிறார். அது மாதிரி இவரும் ஒரு குறுநில மன்னனாக
இருக்க. சின்ன நாடு. இப்போ இந்த ஆய்வேலீருங்கிறது காலப்போக்குல பாத்தீங்கன்னா வேளீர் அப்படிங்கிற ஒற்றை சொல்லாக மாறி அவங்க வேளீர் அப்படின்னு இருந்திருக்காங்க. அது போக சோழர்களும் அந்த நாட்டுல இருந்திருக்கிறாங்க. இந்த நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்துல கோநாடு அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த கோநாடு தலைநகரமா கொடும்பாளூர் விளங்கி இருக்கு. அந்த கொடும்பாளூரை தலைநகரா கொண்டுதான் இந்த இடங்கழியார் ஆட்சி பண்ணி இருக்கிறார். அது அங்கே மன்னனா இருந்திருக்கார். இது போக இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயங்கள்ல ஏதாவது பிழை இருந்தாக்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ இவர் சிறந்த சிவபக்தர். தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட அத்தனை சிவாலயங்கள்லையும் பூஜையும் ஒரு திருவிழாக்களும் நடக்கிறதுக்கு தேவையானவற்றை எல்லாம் இவர் கொடுக்கிறார். எந்த கோவில்லையும் பூஜைகள் நடக்காம இருக்கக்கூடாது, திருவிழாக்கள் உற்சவங்கள் நடக்காம இருக்கக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய நிதியிலிருந்து சிவாலயங்களுக்கு செய்கிறார் நிறைய. இப்படி இவர் இருக்கும்போது அந்த நாட்டுல இருந்த ஒரு சிவனடியார், எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, கொடுக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது மாதிரி வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிவனடியார் தினமும் யாராவது ஒரு சிவனடியாருக்கு திருவமுது செய்துட்டு தான் சாப்பிடுவார். அவர் பெரிய பணக்காரர் எல்லாம் இல்ல, வறுமையில இருக்கிறவர் தான். ஆனாலும் ஒரு சிவனடியாருக்காவது திருவமுது செய்துட்டு உணவு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் அவர்கிட்ட எதுவும் இல்லை. அன்னைக்கு செய்யறதுக்கு ஒரு சிவனடியாருக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு இரவு நேரத்துல அந்த ஒரு பக்தியானது என்ன வேணாலும் செய்ய தோணுது. இன்னும் வர்ற நாயனார்களுடைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். உயிரை கூட துச்சமா மதிச்ச, உறவுகளை துச்சமா மதிச்சு நிறைய அந்த மாதிரி நாயன்மார்களுடைய கதையில நிறைய ஒரு சிலந்தி, சிவன் மேல இருக்கிற சிலந்திய பூணு ஊதுனதுக்காக எச்சில் அவர் மேல பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தன் மனைவியவே கொள்ள துணிஞ்ச ஒரு நாயன்மாரெல்லாம் இனிமே வருவாங்க. இப்போ இவர் எந்த அடியார் என்ன செய்யறாரு, சிவபக்தர் ஒரு சிவனடியாருக்கு அமுது செய்ய ஒன்றும் பொருள் இல்லாத காரணத்தால அவர் என்ன செய்யறாரு, அரண்மனையில இருக்கிற நெற்களஞ்சியத்துல போய் கொஞ்சம் நெல் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல நுழையிறார். மன்னன் கிட்ட போய் கேட்டாலே அவர் அளந்து கொடுப்பார். அளந்து கொடுக்கறது இல்ல, அள்ளி கொடுப்பார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அப்படி இருக்கும்போது இவர் நெல்ல தெரியாம எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போறார். போனா காவலர்கள்ட்ட மாட்டிக்கிறார். அவங்க விடிகிற வரைக்கும் வச்சிருந்து காலையில கொண்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தினா அவர் என்ன கேக்குறாரு, என்ன காரணத்துக்காக இவர் பிடிச்சிட்டு வந்திருக்கீன்னு கேட்டா, இவர் அரண்மனையில நெற்களஞ்சியத்துல நெல்லை அள்ளிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாக்குறாரு, நெல்ல திருட வந்தியா அப்படின்னு எல்லாம் கோபப்படல. அவர் என்ன தைரியம் தான் நீ அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு நெல்ல திருடுவேன்னு சொல்லல. ஒரு நெல்லையே ஒருவன் திருட வர்றான்னா அப்ப நம்ம நாட்டுல இப்படி வறியவர்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறார். கோபப்படாம கேட்கிறார், ஏனையா நெல்ல களவாட வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இவர் சொல்றாரு, நான் தினமும் ஒரு சிவனடியாருக்கு அமுது செய்துட்டு தான் சாப்பிடுவேன், நான் உணவு அருந்துவேன். இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, அதனாலதான் நான் இந்த மாதிரி நெல்ல
களவாட வந்தேன் அப்படின்னு சொன்னதும் அவர் அப்படியே நெக்குருகி போயிடுறாரு. இடங்கழியார் நெக்குருகி போய், நெல் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நான் உங்களுக்கு பக்தன். நான் இப்பேற்பட்ட ஒரு இல்லாத நிலையிலையும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு நான் அடியேனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, நெல்லு மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இத கொடுங்க அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கு உத்தரவிடுறார். கோவில்களுக்கு செய்றார். ஆனா இந்த மாதிரி ஒரு உயிர் வறுமையில வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பசியில வாடக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனையிலேயே களவாட வந்தவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார். இது இடங்கழி நாயனாருடைய கதை இவ்வளவுதான். ஆனா அதுல எவ்வளவு ஒரு பொருள் பொதிஞ்சிருக்குங்கிறத பார்க்க, ஒரு அரசனுடைய கடமை யாரும் பசித்திருக்க கூடாதுன்னு பாக்குற, ஒருத்தன் தவறு செய்தான்னு வந்தா அந்த தவறுக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமும் அதை ஆராய்ச்சி செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோ ஏதோ முடிவு செய்யணும். இந்த கோவலனுடைய கதையில அந்த கொடும்பாளூருங்கிற பேரும் வரும். அத அந்த காலத்துல கொடும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவலனுடைய கதை தெரியும் இல்லையா? தவறே செய்யாம உயிர் நீத்தவன் கோவலன். ஒரு கணவனானவன் இன்னொருத்தி வீட்டுக்கு போய் இருந்தும் தன்னுடைய பொருட்களை எல்லாம் கடைசி பொருட்கள் வரைக்கும் கொடுத்துட்டு பொறுமையா இருந்து, ஆனா பொறுமையா இருந்த ஒரு பெண் தன்னுடைய கணவன் அநியாயமா உயிர் நீத்தான்ங்கிறதுக்காக மன்னனையே தட்டி கேட்டு அந்த ஊரையே எரிச்ச ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ஆதலால ஒரு மன்னன் நம்ம சொல்றோம், ஒரு 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த கருத்துல அவர் இந்த இடங்கழி நாயனார் அவரை விசாரிச்சு, அப்ப தப்பு நம்ம மேலதான் இருக்கு, நம்மளாலதான் அந்த வறியவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாம நம்ம இருந்த அறியாமையினாலதானே அவர் நெல்ல களவாட வந்திருக்காருன்னு சொல்லி, யாருமே இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கும் கொடுத்து, நெல்ல களவாட வந்த சிவனடியாருக்கும் கொடுத்து, இன்னும் பலருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் செய்ய சொல்லி ஆணையிடுறார். இதனாலதான் இவர் நாயன்மார் வரிசையில சேர்ந்தார். இவர் உதித்ததும் கொடும்பாளூர்ல தான், முக்தி அடைஞ்சதும் கொடும்பாளூர்ல தான். அவருக்கு அங்கே குரு பூஜை நடக்குது. இப்ப நம்ம கோவில்களுக்கு போனோம்னா, சிவாலயங்களுக்கு நாயன்மார் வரிசையில பாத்தீங்கன்னா அந்தந்த நாயன்மார்களுக்கு பின்னாடி அவங்க பிறந்த மாதமும் நட்சத்திரமும் குறிச்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா, நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த நாயனாருக்கு சிறப்பு செய்திருப்பாங்க. மாலைகள் புத்தாடை அணிவிச்சு பூஜை செஞ்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு சிவாலயத்திலயுமே இப்படி நடக்குதுங்கும்போது அவங்க பிறந்த அந்த ஊர்ல எவ்வளவு விசேஷமா அதை கொண்டாடுவாங்க. அப்படித்தான் குரு பூஜை அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த சிவனடியார்களுக்கு அவங்க பிறந்த ஊர்ல அந்த சிவனடியார்களுக்கு இந்த குரு பூஜை நடக்குது. எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க
நாளைய பதிவையும் பார்க்கணும். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு நன்றியும் வணக்கம்.